ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்து காத்திருந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 28/11/2020 அன்னைக்கு 3 பிளேஸில் 3 செஷனாக வந்து நமக்கெல்லாம் எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கான ஹால் டிக்கெட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் மொத்தம் 3 பேஜ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து நம்மளுடைய ஃபோட்டோ, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், என்ன போஸ்டிங், எந்த பேஜு, எந்த வென்யூ, எந்த காலேஜில் நம்ம எழுத போகிறோம், டைமிங் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேஜில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து நமக்கு மொத்தம் வந்து 19 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இதில் ரொம்ப நாளாக நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த சில கேள்விகளுக்கு நமக்கு இதில் ஆன்சர் கிடச்சிருக்கு. வாங்க அதை டீட்டெயில்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஆல் கேண்டிடேட்ஸ் சுட் பி ட்ரெஸ்டு டீசென்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம உடைகளை வந்து ரொம்ப நேர்த்தியாக டீசெண்டாக போட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஷர்ட் இந்த மாதிரி போடாமல் நீட்டாக ஷர்ட், பேண்ட்டு இந்த மாதிரி மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும் டீசெண்டாக ஒரு நல்ல லுக்கில் டீசெண்டாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து செகண்ட் பாயிண்டில் ஒன்லி கேண்டிடேட்ஸ் வியரிங் மாஸ்க் வில் பி அலௌடு இன்சைட் த எக்ஸாமினேஷன் வென்யூ. மாஸ்க் முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த மாஸ்க் சுட் பி worn அட் ஆல் டைம்ஸ். மாஸ்க்கை வந்து நம்ம கழட்டவே கூடாது. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம அணிந்து தான் இருக்க வேண்டும். இன்சைட் த எக்ஸாமினேஷன் வென்யூ பை ஆல். எல்லாருமே வந்து முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து தேர்ட் பாயிண்ட், ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்டட் டு நாட் டு த்ரோ த யூஸ்டு மாஸ்க். அதாவது நம்ம யூஸ் பண்ண மாஸ்க்கை கண்டபடி தூக்கி எறியக்கூடாது. தென் அண்டர் பட் டு டிஸ்போஸ் தயர் மாஸ்க் ஒன்லி அட் த பிளேஸ் ஸ்பெசிஃபைடு. எந்த இடத்துல அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்ம மாஸ்க்கை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இன் அக்கார்டன்ஸ் வித் ஹஸ்ரடஸ் வேஸ்ட் டிஸ்போசல் கைட்லைன்ஸ். அதாவது அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்குரிய வழிமுறைகளை பின்பற்றி முறையாக அதற்குரிய இடத்துல நம்ம அணிந்திருக்கிற முகக்கவசத்தை மாஸ்க்கை டிஸ்போஸ் பண்ணணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து while entering the examination center the candidates shall sanitize their hands and undergo thermal scanning temperature. அதாவது நம்ம எக்ஸாமினேஷன் வளாகத்துக்குள் தேர்வு வளாகத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம கைகளை சுத்தப்படுத்தி தான் போகணும். ரெண்டாவது வந்து நமக்கு வெப்பம் கண்டறியும் சோதனை வந்து நடத்துவாங்க. அது தெர்மல் ஸ்கேனிங் மூலமாக நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் சுட் மெயின்டைன் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் ஆஃப் மினிமம் 6 feet. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து குறைஞ்சது 6 அடி இடைவெளியில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வைல் queuing up ஃபார் என்ட்ரி. நம்ம தேர்வு வளாகத்துக்குள்ளே நுழையிறதுக்காக வரிசையில் நின்றுப்போம் இல்லைங்களா, அப்பையும் அண்ட் இன்சைட் த வென்யூ வளாகத்திற்கு உள்ளேயும் நம்ம தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். No candidate will be allowed into the examination hall venue after the commencement of the examination. எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் எந்த ஒரு தேர்வரும் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஃபார் த ரெஸ்பெக்டிவ் பேட்ச் அண்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்தந்த பேட்சுக்குரிய டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. The candidates option for their allotted badge will not be allowed to other badge under any circumstances. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ ஃபஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ண முடியல, நான் செகண்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ணுறேன் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. எக்ஸப்ட் த கேண்டிடேட் தவிர நோ அதர் பர்சன் வில் பி பர்மிட்டட் இன் டு த எக்ஸாமினேஷன் கேம்பஸ். தேர்வு வளாகத்துக்குள்ளே வந்து தேர்வு எழுதுகிறவங்களை தவிர கூட வர்றவங்க யாருமே பர்மிஷன் கிடையாது. ஒன்லி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளே நுழையிறதுக்கு. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 5ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பீன் டெஸ்டட் பாசிட்டிவ் ஃபார் கொரோனா வைரஸ். அதாவது கொரோனா வைரஸ்க்காக செக் பண்ணி அவங்க பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா. அடுத்ததாக ஆர் அட்வைஸ்டு டு பி இன் குவாரண்டைன். தனிமைப்படுத்தப்படணும்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருந்தாங்கன்னா சுகாதாரத்துறையிலிருந்து. ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் எ பொட்டன்ஷியல் கேரியர் ஆஃப் COVID-19 வைரஸ்.
இந்த மாதிரி பாதிப்பு இருந்தது, அதாவது அவங்க பாசிட்டிவாக இருக்கலாம், அல்லது அவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து தனிமைப்படுத்திக்கங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து வித்தவுட் ஃபெயில் தவறாமல் இன்ஃபார்ம் த காலேஜ், கல்லூரியில் தகவல் தெரிவிக்கணும். அவங்க தேர்வு எழுத போகிற கல்லூரியில் தகவல் தெரிவிக்கணும். அல்லது ஹைகோர்ட் அத்தாரிட்டிஸ், உயர் நீதிமன்ற அலுவலர்கள் அதாவது என்ட்ரி பாயிண்டில் நின்றுருப்பாங்க. ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரி பாயிண்ட், நம்ம உள்ள நுழைவோம் இல்லையா, அந்த என்ட்ரி பாயிண்டில் உயர்நீதிமன்ற அத்தாரிட்டிஸ் அலுவலர்கள் இருப்பாங்க, அதிகாரிகள். அவங்கக்கிட்ட நம்ம கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இருக்குது, இல்லை இத்தனை நாள் வந்து என்னை தனிமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நம்மளுடைய கடமை. ஸோ இது எதுக்காகனா, as to be allotted seating in the isolation room, தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் அவங்களுக்காக வந்து சீட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அதை வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. லைக்வைஸ் கேண்டிடேட் ஃபவுண்ட் வித் ரிப்போர்ட்டிங் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபீவர் வில் பி allotted seats in the isolation room. சப்போஸ் நமக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது நமக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்மளை தனியான ஒரு அறையில், தனிமைப்படுத்தப்பட்ட அறையில் உட்கார வச்சு நமக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. ஓகேங்களா? அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எதுனாலும் அவங்ககிட்ட முறைப்படி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுதான் பாயிண்ட் நம்பர் 5. 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்ட்ரக்டட் டு ரிப்போர்ட் அட் த வென்யூ 1 hour பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். இப்போ 12:30க்கு எக்ஸாம் அப்படின்னா நம்ம 11:30, அதாவது 1 மணி நேரம் முன்கூட்டியே நம்ம எக்ஸாமினேஷன் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர் வில் பி நோ கிரேஸ் டைம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு நேரமும் வழங்கப்பட மாட்டாது. தே சுட் லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் ஒன்லி ஆஃப்டர் சைனிங் their printed ஆன்சர் சீட்ஸ். இதில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, printed ஆன்சர் சீட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம அவுட்புட்டை பூரா பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா, எழுதணுமா இல்லை ப்ராக்டிக்கலாக பண்ணணுமான்னு. அதுக்கு அந்த கேள்விக்கு இதில் நமக்கு பதில் கிடச்சாச்சு. பிரிண்டட் ஆன்சர் சீட் தான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். நம்மளுடைய அவுட்புட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ணி கொடுக்க போகிறோம். சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷன் ஹாலிலிருந்து நம்ம வெளியேறுவதற்கு அனுமதி வழங்கப்படும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 6. 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் சுட் கேரி ஹால் டிக்கெட் வித் வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். இது ஜென்ரலாக எல்லா எக்ஸாமுக்கும் சொல்கிறது தான். நம்ம ஹால் டிக்கெட்டோட நம்ம புகைப்படத்துடன் கூடிய ஒரு அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போனோம். நம்மளுடைய நுழைவுச் சீட்டையும், அதாவது ஹால் டிக்கெட், ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அதாவது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனோம். ஓகேங்களா? இன் ஒரிஜினல். இஃப் த ஃபோட்டோஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் லெஜிபிள் இன் த ஹால் டிக்கெட், ஓகேங்களா, சரியாக தெரியல அப்படின்னா, தே ஷல் பிரிங் their ஹால் டிக்கெட் affixing the passport size photograph at the space provided for the purpose. நம்ம ஃபோட்டோ வந்து ஹால் டிக்கெட்டில் சரியாக தெரியலனா நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போகலாம் அதற்குரிய இடத்துல, அலாங் வித் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஓகேங்களா? எனி ஒன் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, எனி எம்ப்ளாய்மெண்ட் ஃபோட்டோ ஐடி கார்டு, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஃபோட்டோ ஹால் டிக்கெட் கூட. 8வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்லி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஆர் பர்மிட்டட் இன்டு த எக்ஸாமினேஷன் ரூம். இந்த 4 சீரியல் நம்பர் 1, 2, 3, 4 4 ஐட்டம் தான் நம்ம எக்ஸாம் ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். ஃபஸ்ட்டு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென். 1 இல்லைன்னா 2 பேனா நம்ம எடுத்துக்கலாம். ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லெட் பேனா. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஒன், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அதாவது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே என்ன இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அதாவது மூடி வச்சது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போக பர்மிஷன் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். 3வது பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஹேண்ட் சானிடைசர் பாட்டில். ஹேண்ட் சானிடைசர் வந்து 50 ml உடைய பாட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு இன்விஜிலேட்டருக்கு தெரியணும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். 4th பாயிண்ட், கேண்டிடேட்ஸ் மே ஆல்சோ யூஸ் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சீல்டு அட் their discretion. ஓகேங்களா?
க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 விஷயம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 4 பொருட்கள் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் சானிடைசர் டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் தான் எடுத்துகிட்டு போகணும். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உள்ளே என்ன இருக்குங்கிறது விசிபிளாக தெரியணும். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளூ ஆர் பிளாக், ப்ளூ இல்லைன்னா கருப்பு பால் பாயிண்ட் பேனா தான் எடுத்துகிட்டு போகலாம். 1 அல்லது 2 பென் அல்லது பென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. இதுதான் 8th பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, 9th பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேரிங் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஸ்டேஷ்னரி ஆர் நாட் அலவுடு. நம்ம பர்சனல் திங்ஸோ இல்லை அதர் ஸ்டேஷ்னரிஸோ எடுத்துகிட்டு போக பர்மிஷன் கிடையாது. இந்த 8வது பாயிண்டில் இருக்கிற 4 திங்ஸை தவிர வேறு எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. 10வது பாயிண்ட், கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலவுட் இன் டு த எக்ஸாமினேஷன் ரூம்ஸ் வித், அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எதை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க, இப்போ எதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நாட் அலவுட். பெல்ட், தென் பர்ஸ் வச்சுக்கக்கூடாது. கீஸ், 2 வீலர் கீ 4 வீலர் கீ இந்த மாதிரி சாவி எதுவும் நம்ம கையில் இருக்கக்கூடாது. கால்குலேட்டர்ஸ் கொண்டு போகக்கூடாது. வாட்சஸ் கை கடிகாரங்கள் கொண்டு போகக்கூடாது. ரிங்ஸ் மோதிரங்கள் போட்டிருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அடுத்து ஆர் அல்லது எனி டிவைஸ் வித் இன்பில்ட் மெமரி நோட்ஸ், எந்த ஒரு கருவியுமே உள்ளுக்குள்ளே நம்ம மெமரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி எந்த ஒரு டிவைஸையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எனி அதர் எலக்ட்ரானிக் டிவைஸ், எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் எலக்ட்ரானிக் டிவைஸ், மின்னணு இல்லாத சாதனங்களையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சச்சஸ் பிஎன்ஜி டிசைன் டேட்டா புக்ஸ் ஆகட்டும், நோட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் ரெக்கார்டிங் டிவைஸ் எய்தர் அ செப்பரேட் பீஸ், அதாவது வந்து அதை ஒரு சின்ன பகுதியாகவோ இல்லை பார்ட் ஆஃப் த சம்திங் யூஸ்டு பை த கேண்டிடேட் சச்சஸ் வாட்ச் ஆர் ரிங், எந்த ஒரு பொருளையுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக மேலே சொன்ன அந்த 4 மட்டும்தான். ப்ளூ ஆர் பிளாக் பென், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் ஹேண்ட் சானிடைசர், க்ளவுஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். மீதி எல்லாமே வந்து வெளியில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பொறுப்பில் வராதுன்னு நினைக்கிறேன். மேலே அடுத்த பாயிண்டில் படிக்கலாம். அடுத்ததாக வந்து 11வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங் பேசேஜ் 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் வந்து நமக்கு இங்கிலீஷ் ஸ்பீடு இருக்குது, ஓகேங்களா. தென் தமிழ் டைப்பிங் வந்து 10 மினிட்ஸ், அப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு இதுலேயும். தென் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வந்து 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரங்கள். 1.5 மணி நேரம் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். இதில் 1.5 மணி நேரம், இது ஒரு 20 நிமிஷம். டைப்பிங் டெஸ்ட் இங்கிலீஷும் தமிழும் 10 நிமிஷம். அப்போ 1.5யும் 20 நிமிஷமும் 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் நமக்கு வருது. இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ் டைப்பிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ், ஆக 2 hours 2 மணி நேரங்கள் நமக்கு எக்ஸாம் நடக்குது, ஓகேங்களா. ஓகே, அடுத்து 12th பாயிண்டில் வந்து ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப்பிங் டெஸ்ட் candidates should not retype the passage even if they complete the respective typing test before the prescribed 10 minutes. 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இங்கிலீஷ் டைப்பிங்கோ தமிழ் டைப்பிங்கோ அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எகைன் வந்து மறுபடியும் அதே பேசேஜை திரும்ப அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 10 நிமிஷத்துக்குள்ளே இங்கிலீஷ் டைப்பிங்கை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எகைன் வந்து மறுபடியும் பேராகிராஃபில் இருந்து டைப் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 13th பாயிண்ட், 13வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் ஷல் ஃபர்ஸ்ட் என்ஷூர் தட் த கொஸ்டின் புக்லெட் கண்டெய்ன்ஸ் ஆல் த பேஜஸ். கொஸ்டின் புக்லெட் நம்ம வாங்கினதுமே அதில் எல்லா பேஜஸும் இருக்கா, டிஎன்பிஎஸ்சிக்கு செக் பண்ணுவோம், 10th எக்ஸாமுக்கு செக் பண்ண சொல்லுவாங்க, 12th எக்ஸாம் இது சேம் ப்ரொசீஜர் தான். எல்லா பக்கங்களும் முறையாக அச்சிடப்பட்டிருக்கா, எதுவும் விடுபட்டிருக்கா, பேஜ் நம்பர் இருக்கா, இதையெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். In case any defect is found in the booklet, they can request for replacement of the same from the invigilator immediately. அப்படி ஒருவேளை ஏதாவது பக்கங்கள் மாறி இருந்தாலோ, பக்கங்கள் கிழிஞ்சிருந்தாலோ, இல்லை பிரிண்ட் சரியாக ஆகாமல் இருந்தாலோ நம்ம உடனடியாக அறை கண்காணிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம வேறு கொஸ்டின் புக்லெட் வாங்கிக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட் நம்பர் 13 சொல்லியிருக்காங்க. தென் பாயிண்ட் நம்பர் 14, 14வது பாயிண்டில் candidates should not tear
டியர் ஆஃப் எனி லீவ் ஃப்ரம் த கொஸ்டின் புக்லெட். கொஸ்டின் புக்லெட்லேருந்து எந்த ஒரு பக்கத்தையும் நம்ம கிழிக்கக்கூடாது, கிழிச்சு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? கொஸ்டின் புக்லெட்டை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும். தேர்வு முடிகிற வரைக்கும் கொஸ்டின் புக்லெட்டில் இருக்கிற எந்த ஒரு பக்கத்தையுமே நம்ம கிழிக்கக்கூடாது. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 15. நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் டேட், டைம் ஆர் வென்யூ வில் பி என்டர்டைன்ட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தேர்வு நடக்கக்கூடிய தேதியோ நேரத்தையோ அல்லது இடத்தையோ, எனக்கு இந்த காலேஜ் வேணாம் நான் இங்கே அட்டன் பண்ணுறேன், எனக்கு இந்த டேட்டு வேண்டாம் இந்த டேட்டு, இந்த டைம் வேண்டாம் வேறு டைமில் அட்டன் பண்ணுறேன், இந்த மாதிரியான எந்த ரெக்வஸ்ட்டையுமே அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 15ல் நமக்கு கொடுத்துருக்கிற அறிவுரை. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 16வது பாயிண்டில் candidates are strictly advised not to bring bags and prohibited items. ப்ராஹிபிட்டட் ஐட்டம்ஸ்னால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் அவங்களோட பேக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பான முறையில். மென்ஷன்ட் இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற பொருள் எதையுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. எக்ஸாமினேஷன் வென்யூ, தேர்வறைக்குள் எடுத்து வரக்கூடாது. இஃப் தே பிரிங் எனி சச் ஐட்டம், ஒருவேளை தேர்வு எழுதுகிறவங்க இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்தால் தே வுட் ஹாவ் டு மேக் தேர் ஓன் அரேஞ்ச்மெண்ட். அவங்க ஏற்பாடு பண்ணிக்கணும் அதை சேஃபாக வைக்கிறதுக்கு. இப்போ காஸ்ட்லியான செல்ஃபோன் கொண்டு வந்துட்டு அது காணாமல் போச்சுன்னா அதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லோ இல்லை ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸோ இல்லைன்னா காலேஜ் கல்லூரி நிர்வாகமோ பள்ளி நிர்வாகமோ பொறுப்பு கிடையாது. அதை அவங்கவுங்க பொறுப்பில் அவங்க பத்திரமா வச்சுக்கணும். அதை பாயிண்ட் நம்பர் 16ல் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாயிண்ட் நம்பர் 17. Candidates found in inebriated condition will not be permitted into the examination venue. Inebriated அப்படின்னா வந்து இந்த நல்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இந்த ஊக்கமருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது. நம்ம நார்மலாக தான் போகிறோம், ஸோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்டை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 18. த எக்ஸாமினேஷன் வென்யூஸ் ஹால்ஸ் ஆர் அண்டர் சிசிடிவி கவரேஜ். சிசிடிவி கேமராவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஷல் நாட் இண்டல்ஜ் எனி இர்ரெகுலர் ப்ராக்டிசஸ், எந்த ஒரு முறைகேடான செயல்பாடுகள்லையும் ஈடுபடக்கூடாது. அஸ் மென்ஷன் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளின்படி நம்ம முறையாக நடந்துக்கணும், அமைதியான முறையில் போய் தேர்வு எழுதணும், எந்த ஒரு முறைகேடான விஷயங்களையும் ஈடுபடக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் இது இங்கே சொல்லியிருக்காங்க. தென் எனி வயோலேஷன் வுட் லீட் டு த கேண்டிடேட் பீயிங் சென்ட் அவுட் த எக்ஸாமினேஷன் ஹால். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை மீறி நம்ம நடந்தோம், யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்கள எக்ஸாமினேஷன் ஹாலில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். அண்ட் ஹிஸ் ஆன்சர் சீட் வில் பி இன்வேலிடேட்டட். அவங்களோட விடைத்தாள் வந்து திருத்த மாட்டாங்க, வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அண்ட் த கேண்டிடேட் ஷல் பி டிபார்ட் ஃப்ரம் த ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன். அவங்க இப்போ நடக்கிற எக்ஸாம் ஆகட்டும் எதிர்காலத்தில் வர்ற எக்ஸாம் தேர்வுக்கும் வந்து தடை செய்யப்படுவார்கள். இதுதான் பாயிண்ட் நம்பர் 18. தென் பாயிண்ட் நம்பர் 19ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் சுட் நாட் ரைட் எனி திங் ஆன் த ஹால் டிக்கெட் அண்ட் கொஸ்டின் புக்லெட். கொஸ்டின் புக்லெட்லேயோ ஹால் டிக்கெட்லேயோ நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. எந்த ஒரு முறைகேடான தகவல்களோ இல்லை ஆன்சர் நோட் பண்ணுறதோ இந்த மாதிரி எதையுமே நம்ம நோட் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடட் ஃபார் ரஃப் ஒர்க். நமக்கு ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? அந்த பேஜை தவிர வேறு எதுலேயும் நம்ம எழுதி பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த 19 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்குற, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டைப்பிஸ்ட் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவங்க ஸ்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்கிற அறிவுரைகள். இதை கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம், நல்ல முறையில் தேர்வு எழுதிட்டு வருவோம். எல்லாருமே தேர்வு எழுதி மேக்ஸிமம் வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.